நிறைய வேர்ட் ஆஃப் காட் படிக்கும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க, க்ரீக்கு, ஹீப்ரூ. ஸோ எல்லா வேர்டுக்கும் எல்லா வேர்ட் பை வேர்டு வந்து க்ரீக் படித்தா நல்லதா, இல்லைனா நார்மலாக படித்தாவே போதுமா? Okay. Now, the question is, can we read Greek word by word or should I trust the native language? So, கேள்வி என்ன அப்படின்னா வந்து வார்த்தைக்கு வார்த்தை நான் வந்து கிரேக்க மொழியில் போயிட்டு இல்லை மூல மொழியில் போய் நான் படிக்கணுமா பைபிளை, இல்லை தமிழ்லையோ இல்லை மற்ற மொழிகளில் படித்திருக்கிற மொழிபெயர்ப்பே எனக்கு போதுமானதா? Language is always for better understanding. That's the nature of language. மொழியோடைய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா வந்து நல்ல புரிந்துதலை கொண்டு வருவது தான் மொழி. Because if I am very good in Tamil, I can use different better Tamil words to understand new things. சில இப்போ நான் தமிழில் நல்ல கை தேர்ந்திருக்கிறேன் அப்படின்னா விஷயங்களை இன்னும் தெளிவாக புரிய வைப்பதற்கு தமிழில் அநேக வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியும். And if I want to make things understand, it is dependent on the crowd. Some crowd is good in Tamil, some crowd is good in English, some crowd is good in bilingual. என் நோக்கம் வந்து புரிய வைப்பதா இருந்தது அப்படின்னா வந்து கவனிப்பவர்களை பொறுத்து தான் நான் எதை பேசணும், நான் எந்த மொழியில் பேசணுங்கிறது நிர்ணயிக்கப்படுது. So language is, the nature of language is that. அதுதான் மொழியோடைய குணாதிசயம். So now about translations. மொழிபெயர்ப்பு. The Bible was not written in English, the Bible was not written in Tamil. வேதம் வந்து ஆங்கிலத்திலயோ இல்ல தமிழ்லயோ எழுதப்படல. It was written in Greek or Aramaic. அது கிரேக்க மொழியிலயோ அரமாயிக் மொழியிலயோ எழுதப்பட்டது. Then it was translated to other languages, it has Hebrew text or so all that. So many translations are there. பிறகு லத்தீன் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு For us it is translated from English, not from the root language. ஆனா நமக்கு தமிழ் வேதமோ மற்ற லோக்கல் லாங்குவேஜ்க்கு ஆங்கிலத்துல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட. So whatever we have in Hindi or in Tamil, it is from English only, not from the root word. அப்போ இன்னைக்கு ஹிந்திலயோ தமிழ்லயோ உள்ள மொழிபெயர்ப்புகள் எல்லாம் ஆங்கிலத்துல இருந்து பண்ணதுதான். Right. So for us as a team, things that has happened, some of the scriptures we are comfortable with what we learned from the Tamil Bible. அப்போ நம்ம வந்து டீமா வசனத்தை படிக்கும்பொழுது நாங்க என்ன உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து சில வசனங்கள்ல தமிழ்ல வந்து நல்ல புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு கிடைக்குது. Some of the words it's good when we learn in English. சில வசனங்களை ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல படிக்கும்போது தான் நல்ல புரிந்து கொள்ளுதல். Some scriptures are really awesome in Hindi. சில வசனங்கள் ஹிந்தியில ரொம்ப அருமையா இருக்கும். You understand? And some of the words, when you know the Greek interpretation of it, it just blows you off. ஆனா சில வார்த்தைகளுக்கு வந்து நீங்க அதோடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும் அப்படின்னா அது பயங்கரமா உங்களை சிந்திக்க வைக்கும். Okay. So but without the understanding that I already had with the Tamil or my native text, I could not get into the Greek. அப்போ எனக்கு தமிழ்லையோ இல்ல என்னுடைய சொந்த மொழியில எனக்கு புரியல அப்படின்னா மற்ற மொழிகளுக்குள்ள நான் என்னால போக முடியாது. You understand? படிக்க. So there is really a good value for knowing Greek and learning it from the Greek. It's for sure. There is no denial of that. அப்போ வந்து கிரேக்க மொழியிலயோ இல்ல மற்ற மூல மொழிகளிலயோ போய் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. But that is not necessary or compulsory. ஆனா அது வந்து கட்டாயமா நீங்க அப்படிதான் படிக்கணும்னு கிடையாது. But Spirit of God is there. ஏன்னா ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. To teach you. அவர் எதுக்கு இருக்காருன்னா. And one more thing, revelation is progressive and the word is connected to light. So revelation is small, big, 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 big. When a greater one comes, this appears to be small. But until the greater one came, this was the biggest one. So revelation என்றது பெருகக்கூடியது, ஒன்றும் பெருகிக்கிட்டே இருக்கும். அது ஒளிக்கு கம்பேர் பண்ணுறோம், லைட்டுக்கு. ஒரு பெரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் பெரிய வெளிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பெருசு வந்ததுக்கப்புறம் அந்த முன்னாடி பெருசாக இருந்துச்சுல்ல அது சின்னதாகிடும். ஸோ தட் இஸ் தேர். அப்போது டிரான்ஸ்லேஷன்னு போகும்போது த பாயிண்ட் இஸ் டு யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ we cannot make it a dictum that you have to
go to Greek or the root language. But it's good. நீங்க கிரேக்க மொழியில தான் படிக்கணும் அப்படின்ட்டு வந்து என்னால இது சொல்ல முடியாது. See, there are thesaurus, concordance, and Bible commentary, many things. Okay, so all this thesaurus commentary and all these things are interpretations of people who wrote it, the way they understood it. See, for world there are two words, cosmos, aeon. So when they say cosmos and aeon, both in English when you read it is just world, but when you go to the root language it is cosmos and aeon. But when you understand the difference between cosmos and aeon, it makes a big difference in your understanding. That's good and awesome, but it is progressive. As we grow we get into all those things. That we cannot make it a dictum. It's good if you can go, but always have a policy of fitting scriptures into what you have already learned. எப்பயுமே வந்து நீங்க ஏற்கனவே கத்துக்கிட்ட விஷயங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையில நீங்க புதுசா கத்துக்கிற விஷயத்தோட இணைக்க பழகிக்கணும். That is one of my good strength. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பலன் அதுதான். Whatever I learn, whatever is new, I fit into all the understandings that I have earlier. அப்போ நான் புதுசா கத்துக்கிற விஷயங்களை வந்து ஏற்கனவே எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற புரிந்து கொள்ளுதல்களோடு நான் சேர்த்து வைக்கிறேன். If some stone is not fitting into it, I just keep it there. இப்போ ஏதாவது ஒரு கல் அதுல பொருந்தல அப்படின்னா நான் அதை ஓரமா வைப்பேன். Maybe there are some other connections that need to come. In due time the Spirit of God will bring, and then maybe that stone will fit. But if it is not fitting, it will be there. ஏன்னா சில நேரம் அது பொருந்தும்படியான சில இணைப்புகளை ஆவியானவர் கொண்டு வருவார். அது வரல அப்படின்னாலும் அது அங்கேயே தான் இருக்கும். So we can get from Tamil Bible, Hindi Bible, English Bible, thesaurus, concordance, somebody speaking, somebody preaching, some Hindu guy talking, some fool, blabbering, okay, and or thesaurus or wherever. But the teacher is the Spirit of God. நீங்க எங்க இருந்து வேணா வேத வசனத்துக்கான விஷயங்களை எடுக்கலாம். சுத்தி முத்தி தேசாரஸ்ல இருந்தோ இல்ல கிரீக்ல இருந்தோ இங்கிலீஷ்ல இருந்தோ ஹிந்தில இருந்தோ எந்த மொழியில இருந்து எடுத்தாலுமே சொல்லி கொடுக்கிறவர் ஒருத்தர் தான், ஆவியானவர் தான். Amen. Greek, as far as I understand, it's a very complicated language where one word could have multiple meanings, right? கிரேக்க மொழி வந்து கொஞ்சம் குழப்பமான மொழி, ஒரே வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உள்ள மொழியா இருக்குது. So this word which you said in John 15:2, நீங்க யோவான் 15:2ல சொன்ன it வார்த்தை again has many different meanings. அதே வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் So it இருக்கு. says to take up or to take away, or like you said, to raise up, elevate, lift. உயர்த்துவது ஒரு அர்த்தம், இல்ல பிடுங்கி போடுவது ஒரு It also says to remove and put away. கலட்டுவது ஒரு அர்த்தம். So these are all the meanings of that one word which is used there. ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இங்க So கொடுக்கப்பட்டிருக்கு. when you see raise up and remove, those two words look contrary, but it is the meaning of that same word. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டும் தமிழ்ல வேற வேற வார்த்தைகளா இருக்கு, ஆனா அங்க ஒரே வார்த்தை தான். Yeah, but Will they just cut it or you will make it in the right place? right. No, that is logic, no? Yeah. So here he's talking about branches, right? He's talking about every branch in me that does not bear fruit, he takes away. And he's differentiating by saying every branch that actually bears fruit, he prunes it so that it will bear more fruit. Meaning the context is explaining to you that meaning of that word. Yeah, it says every branch that does not bear fruit, he's taking it away, removing it. அது எந்த கிளைகள் எல்லாம் கனி கொடுக்கலையோ அது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுக்கிறேன்னு சொல்றாரு. On the contrary, every branch that is bearing fruit, he prunes it so that it will bear more fruit. அல்ல இன்னொரு பக்கம் என்னன்னா எதெல்லாம் கனி கொடுக்குதோ அது எல்லாத்தையும் அவர் இன்னும் நல்ல கனி கொடுக்கும்படி அதை ஸ்திரப்படுத்துறார், சீர்படுத்துறார். So he's talking about two branches here, right? அப்போ அவர் ரெண்டு விதமான கிளைகளை பத்தி பேசுறார். One that does not bear fruit, the other one that does bear fruit. ஒன்னு வந்து கனி கொடுக்காதது, இன்னொன்னு கனி கொடுக்கிறது. So what do you do if you have a healthy tree like the grapes that you shared, and one of the branches in that grapevine is not bearing fruit, it's actually weighing the plant down, the other branch is bearing more fruit, what do you do? இப்போ ஒரு செடி வந்து செத்து போச்சு அப்படின்னா அடுத்தது நல்லா கனி கொடுக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? Meaning, if you read that verse, the context explains what he's saying, what that word is put in by. See, the word of God is inspired. No, there is a way to read from the Greek which we don't know. கிரேக்க மொழியில இருந்து படிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுவும் நமக்கு தெரியாது. So அது
without knowing that, when we read, we may have these questions. அது தெரியாம நம்ம படிக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So, Word of God is inspired by the Holy Spirit. So தேவனுடைய வார்த்தை ஆவியானவரால எழுதப்படுது, அவரோட உந்துதல்னால சொல்லப்படுது. And the Word of God defines itself. ஆண்டவருடைய வார்த்தை தன்னை தானே விளக்கி சொல்லுது. John 3:16 says that Jesus came to give us eternal life. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக இயேசு வந்தார். You ask 10 people or you go to the Greek, you will get 10 different answers for it. நீங்க ஒரு 10 பேர் வித்தியாசமா கேளுங்க, ஒரு 10 கிரீக் பீப்புள்கிட்ட போங்க, எல்லா வித்தியாசமான பதில் தான் கிடைக்கும். But you go to John 17:3, it says, "This is eternal life, that you may know God and Jesus Christ whom He sent." ஆனா யோவான் வந்து போனீங்கன்னா இதுதான் நித்திய ஜீவன், நீங்க அவரை அறிந்து கொள்ளுங்க, அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் சொல்லுது. The Word of God defines itself. ஆனா வார்த்தை தன்னை தானே சரியாக உணர்த்துகிறது. See, this word which we are reading, it's different than any other book. இந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறது மற்ற எல்லா புத்தகங்களை விட ரொம்ப மாறுபட்டது, வேறுபட்டது. The Word of God is living, powerful and sharper than any two-edged sword. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடவும் கருக்குள்ளதாகவும் இருக்கு. It's full of life, and when I read it, sitting with the Holy Spirit, He can bring it alive and He can actually show me way better than Greek language can show me. நான் தேவனுடைய ஆவியானவரோட வல்லமையோட உட்கார்ந்து வாசிக்கும் போது கிரீக்கோ வேற எந்த மொழியிலும் இருந்து எனக்கு கிடைக்காத விஷயங்கள் அவர் தன்னால கொடுக்க முடியும், அவ்வளவு வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. I'm not against Greek. I refer to, some words like what you said. There is an attempt that is being made by many people, நிறைய பேர் இந்த விஷயத்தை பண்றாங்க, where it is in a way to desecrate the sacredness of the word. அது அவங்க எதுக்காக இதை செய்யறாங்கன்னா இந்த வார்த்தையோட புனிதத்தை அழிக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்யறாங்க. Basically, the sacredness of the Bible that we read. நாம வாசிக்கிற பைபிளுடைய புனிதத்தை அழிக்கிறதுக்காக பண்றாங்க. So there, what many people are doing are coming up with their own translations of the Bible. அவங்க இப்ப என்ன பண்றாங்க, புதுசா அவங்களே மொழிபெயர்த்து எழுதுறாங்க, just to line it up with their own doctrines. ஏன்னா அவங்க சொல்ற டாக்டரின் அவங்க கொண்டு வரதை ப்ரூவ் பண்றதுக்கு, அதுக்கு உபதேசங்களை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க ஒரு பைபிள் எழுதுறாங்க. There are Bibles which have removed the maybe the mention of the blood of Jesus from their text. சில புத்தகங்கள்ல பார்த்தா இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை குறித்த முக்கியத்துவமே அந்த பைபிள் முழுசுமே இருக்காது, அப்படி எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. There is one translation by a guy who believes in universalism and inclusion, and he's removed every place where it says sinner, he's removed that word from his ஒரு பைபிள் இருக்கு, அது யூனிவர்சலிசம் கன்க்ளூஷனிசம் எல்லாம் இருக்கு. I don't know the right word, Tamil words let for me complete, that. bro. அதுல let me translate. You write and keep 1 minute. So these attempts, what the text mainly says is, original Greek says this, and so therefore I'm bringing it out. And basically, if you go to the original Greek, you can make the Bible say anything you want, because that one word has so many different meanings. அதாவது அந்த ஒரு வார்த்தையை நம்ம மாற்றும் போது பைபிளில் நம்ம எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. I'm not sure how many of you have heard about Mirror Bible. ஒரு மிரர் பைபிள்னு ஒன்று இருக்குது, எத்தனை பேர் தெரியும் அது? The guy who wrote this Bible is a guy who believes in universalism and inclusion. இந்த மிரர் பைபிள்ன்றதை எழுதினவர் யூனிவர்சலிசம் இன்க்ளூஷனிசம் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறவர் அதை எழுதியிருக்கார். He's removed every mention where it talks about sinners and saints. அதாவது அவர் இந்த பாவி நீதிமான்கள் அப்படிங்கிற பாகுபாடையே அதுல இருந்து மொத்தமா எடுத்துட்டார். His idea is presented in that Bible as everyone in this world is already saved, they just need to realize that they are saved. அவரோட சிந்தனையின் சாரம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றத அவங்க உணரணும், அது ஒன்று தான் அவசியம் இப்படிங்கிற சாரத்தை மைண்டில் வச்சுட்டு முழு டிரான்ஸ்லேஷனுமே முழு பைபிளுமே அதுக்கு ஒத்து போகிற மாதிரியே மாற்றிருக்காரு. Yeah, so these things, surely we can get into the Greek, but there is a certain element where we have to sit with the Holy Spirit and figure things out by His Spirit as well. மூல பாஷையில போய் பேசுறது ஓகே, ஆனா நம்ம ஆவியானவரோட உட்கார்ந்து இருந்து அவரோட வல்லமையோட அதை கத்துக்கிறது அவசியம். Amen. See, it is very easy. Simple ah sollirren. Whatever he is saying, from whatever he is saying, and what I want to say is, context la irundhu padichaalum answer வந்துரும் மோஸ்ட்லி. அதாவது ஒரு கிரீக் அந்த வார்த்தையோட இன்டெப்த்துக்கு போனீங்கன்னா அதுக்கு 10 மீனிங் இருக்கும். இப்போ நான் இதை ஒரு விஷயத்த சொல்ல வைக்கணும்னா நான் வேணுங்கிறத எடுத்து போட்டு அதை பண்ண வைக்கலாம். இஃப் யூ ரீட் இட் இன் கான்டெக்ஸ்ட். இப்போ அதனால் எதுக்கு கேஜேவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, க்ளோஸாக பண்ணியிருக்கிறாங்க,
அப்படிங்கிறது. அதுவும் ஆனால் பர்ஃபெக்ட் கிடையாது. அஃப்கோர்ஸ் க்ரீக், ஆனால் நமக்கு க்ரீக் தெரியாது இல்லையா? அதனால் கான்டெக்ட்லேருந்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதை மேலேயும் கீழேயும் 10 வசனம் முன்னாடியும் பின்னாடி வாசிச்சோன்னா அது கான்டெக்ட் புரிஞ்சிடும். அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்ல வருதுன்னு முக்கால்வாசி புரிஞ்சிடும். அதுக்கு மேலே இருக்கிற மிச்சம் இதுக்கு க்ரீக்கு அப்படின்னு போய்க்கலாம். Very good thing to say is, we have taught this thing. Jesus was scolding his disciples. How long can I suffer with you? இயேசு வந்து அவங்களுடைய சீஷர்களை வந்து கடிந்து கொள்கிறார். எத்தனை காலம் நான் அவங்க கூட இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்கிறார். Because you all know it, the truth of it. How did we learn that? We learned that because we went into the context of it. அது எப்படி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய சாரத்தை பார்த்தோம். Because we know this happened before, this happened after. So when this is there, நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது, அந்த நடந்த and now how can he say that it is not fitting into the matter? So that is when we questioned that scripture and we went and found the answer. So that is the same kind of learning you put into it. அப்போ சில இடத்துல வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த வசனம் இங்க உட்காரவே இல்லையே, சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் மொழிபெயர்ப்பு நம்ம கேள்வி கேட்கிறோம். அங்கதான் வந்து மூல பாஷையில என்ன சொல்லுது, ஏன்னா அந்த இவ்வளவு நேரம் பேசின அந்த சாரத்துக்கும் அப்ப பேசுற அந்த வார்த்தைக்கும் ஒத்து போகாத போதுதான் நம்ம வந்து மொழிபெயர்ப்பு கேள்வி கேட்க முடியும். When you do the same kind of study in every matter, it doesn't matter which scripture or which translation or which language you study in. You do a contextual study, you get the truth. அப்ப எந்த பாஷையில நீங்க படிக்கிறீங்கன்றதுல No, சாரத்தை பிடித்து படித்தாலே போதும். The word of God, when it says one thing, it will not contradict itself. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு எதிர்மறையா வேற வார்த்தை சொல்லலாம். So that's how we, that's one way of interpreting the scriptures, where we see the theme that is going on through the Bible. அப்போ வேதம் முழுக்கவும் ஒரு சாரம் கடந்து வர்றது